स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं ईशा நீ உண்மையில் என்ன? மாளாத வியப்பு, வியப்பு நிறைந்த இந்த பேரண்டம் என்ன? அருமையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல ஈஸ்வரா நீ என்னன்னு கேட்கிற, அடுத்த வார்த்தையை இந்த பேரண்டம் என்னன்னு கேட்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈசனையும் பேரண்டத்தையும் ஒன்னா உணர்றா. இந்த உலகமே ஈசனா உணர்றா. ஏன்னா அவளுடைய உலகமே அதுதான். ஈசனை சென்டர் பண்ணியே வாழுகின்ற வாழ்க்கை, அவனை சென்டர் பண்ணியே வாழற வாழ்க்கைங்கிறதால அவளுக்கு அவர் தான் உலகம். இந்த பேரண்டம் யாதுன்னு கேட்கிறார். பேரண்ட சக்கரத்தின் மையமாக இருப்பது எது? உருவங்களில் நிறைந்தும் உருவங்களை கடந்தும் இருக்கின்ற இந்த வாழ்க்கை என்ன? காலம், இடம், பெயர், விளக்கம் இவற்றையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கைக்குள் லைஃப் எனர்ஜி, கான்சியஸ்னஸ் அதுக்குள்ள எப்படி புகறதுன்னு கேட்கிறா. இப்ப உண்மையில பாத்தீங்கன்னா, நீங்கள் காலத்திலும் இடத்திலும் தேசத்திலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய எந்த எண்ணத்தோட அடியை நோண்டி பார்த்தீங்கன்னாலும் இந்த காலம் தேசம் இடத்துல போய் தான் முடியும். அப்போ எண்ணங்களோடையே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கால தேசத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதை தாண்டின ஆன்ம சக்தியை நீங்கள் ஒரு வினாடி கூட உணரவில்லை, அதோடு நீங்கள் வாழவில்லைன்னு அர்த்தம். உங்களுக்கெல்லாம் ஆன்மா இருக்கு, ஆனா நீங்க ஆன்மாக்குள்ள இல்லை. அதான் பிரச்சனை. உங்க எல்லாருக்கும் ஆன்மா இருக்கு, ஆனா நீங்க ஆன்மாவுக்குள்ள இல்லை. ஒரு அன்பர் கேட்டார், சாமி நீங்க ஹீலிங் பண்ணும்போது என்ன சாமி பண்றீங்கன்னு. நான் சொன்னேன், ஒண்ணுமில்லை, உங்களுடைய ஆன்ம சக்தியை நீங்க உணர்ற மாதிரி செய்யறேன் அப்படின்னு. அப்ப என்ன சாமி மற்ற நேரத்தில் நாங்க ஆன்மாவில் இல்லையான்னு கேட்கிறாரு. உண்மை, ஆன்மா உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஆன்மாவில் இல்லை. நீங்க எதுல தான் இருக்கீங்க? இந்த கால தேசத்திலேயே தான் இருக்கீங்க. உங்க எல்லா எண்ணத்தையும் ஆழ்ந்து பாருங்க, எங்க போய் முடியும்? காலம், தேசம், திக்கு இதுலயே தான் போய் முடியும். வேற அதை தாண்டி இல்லவே இல்லை. அவைகளை கடந்து விடுபடுத்தி கொண்டீர்களானால், அன்கிளச் பண்ணீங்கன்னா தான் உங்கள் ஆன்மாவை நீங்கள் உணர்கிறீர்கள், உங்கள் ஆன்மாவை நீங்கள் வாழத் தோங்குவீர்கள், உங்கள் ஆன்மாவை நீங்கள் தொடுவீர்கள். தேவி என்ன கேட்கிறாள்னா, இந்த காலம், தேசம், திக்கு இவைகளிலேயே மாட்டிக்கொண்டிருக்கும் மனிதர்களை அதை தாண்டி அதிலிருந்து விடுபடுத்தி எவ்வாறு வாழ்க்கையை உணர வைப்பது அப்படின்னு கேட்கிறார். இது இவள் நடத்திய மிகப்பெரிய லீலை. அன்னை நடத்திய மிகப்பெரிய லீலை. ஞானம் அடையிறது ஒரு பக்கம் பெரிய சாதனை, அடைந்த பிறகு மனித உணர்வுக்கு தேவையான அந்த சூத்திரத்தை வகுப்பது அதைவிட மிகப்பெரிய சாதனை. மனித உணர்வுக்கு ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் சொல்வாரு, ஒரு பெரிய தோட்டம் இருந்துதான், அந்த தோட்டத்துக்கு பெரிய மதில் சுவர் இருந்துதான். 3 நண்பர்கள் அங்க போனார்களாம். ஒரு நண்பன் அந்த மதில் சுவர் மேல ஏறி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்து அப்படியே குதிச்சிட்டான். 2வது நண்பர் ஏறி பார்த்து ஆஹா ஆஹான்னு கத்திக்கிட்டே குதிச்சிட்டாராம். 3வது நண்பர் ஏறி பார்த்து அதெல்லாம் ஆனந்தமா பார்த்துட்டு திரும்ப இந்த ஏணி வழியா இறங்கி வந்து அங்க என்ன இருக்குன்னு சொன்னாராம். அந்த போய் சத்தமே போடாம குதிச்சவர் என்லைட்டன் மிஸ்டிக்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானம் அடைஞ்சு அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டார், அவ்வளவுதான். அந்த போய் ஏணி மேல நின்றுட்டு ஆஹா அப்படின்னு சத்தம் மட்டும் போட்டு குதிச்சிட்டவர் என்லைட்டன் மாஸ்டர்னு சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா இது மிகப்பெரிய ஞானம், மிகப்பெரிய ஆனந்தம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டாரு. ஒரு 10,000 பேர் 2,000 பேர் ஒரு சில 1000 பேருக்கு ஹெல்ப் பண்றவங்க போய் அதை பார்த்துட்டு அதை ஆழ்ந்து அனுபவிச்சுட்டு அதே ஏணி வழியா திரும்ப இறங்கி வந்து மற்றவர்களை எல்லாம் அழைத்து செல்பவர்களைத்தான் அவதார புருஷர்கள்னு சொல்றோம்.
மற்றவர்களும் அதை அடைவதற்கான வழியை காட்டுபவர்கள். அனுபவத்தை மட்டும் சொல்லாமல் அனுபூதியையே காட்டுபவர்கள். அதான் அவதாரங்கள்னு சொல்றோம். சூத்திரத்தை வகுத்து சாத்திரத்தை அனுபூதியாக மாற்றுவது, ஆப்த பிரமாணத்தை ஆத்ம பிரமாணமாக மாற்றுவது. ஆப்த பிரமாணம்னா ஞானியினுடைய அனுபூதி, ஆத்ம பிரமாணம்னா உங்களுடைய அனுபூதி. ஞானியின் அனுபூதியை உங்கள் அனுபூதியாக மாற்றுவதற்கான வழிகளை செய்வது. இங்க அன்னை அதைத்தான் செய்கின்றாள். ஈசனிடமிருந்து அது வெளிப்படுவதற்கான வழியை செய்கின்றாள். அதனாலதான் தெளிவான நேரான கேள்விகளை கேட்கின்றாள். காலம், இடம், பெயர், விளக்கம் இவைகளையெல்லாம் கடந்து நமக்குள் இருக்கும் உணர்வை, வாழ்வை எவ்வாறு உணர்வது அப்படின்னு கேட்கிறார். இறுதியாக எனது சந்தேகங்களை போக்குவீர்களாக அவளுடைய உயர்ந்த உணர்வு நிலையை அன்னை வெளிப்படுத்துகிறாள். தேவியினுடைய நிலை, தேவியினுடைய உணர்விற்குள் இந்த கேள்விகளையெல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது தேவி வெளிப்படுத்துகின்ற உணர்வுக்குள் நீங்களும் நுழையுங்கள். சிவனுடைய பதிலுக்கு தயாராவீர்கள். இந்த உணர்வுக்குள்ள புகுந்தீர்களானால்தான் சிவன் கொடுக்கின்ற விடை உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். அப்பதான் அது உங்களுக்குள்ள மிக தெளிவா உணர முடியும். ரமண மகர்ஷி அருமையான அந்த உயர்ந்த மதுர பாவத்திலே தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியது தான் அக்ஷரமண மாலை. அது பேர் என்ன? அக்ஷர மணமாலை. அண்ணாமலையானையே மணமகனாய் வரித்து அவருக்கு சூட்டப்பட்ட மணமாலை அது. ஒரு அன்பர் அவர்கிட்ட கேட்கிறார் பகவான்கிட்ட, பகவானே அக்ஷரமண மாலைக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும்னு. அந்த அன்பர், அந்த பக்தர் குறிப்பில் எழுதுறாரு, முதல் முறையாக பகவானுடைய முகத்திலே நான் வெட்கத்தை பார்த்தேன்னு எழுதுறாரு. பகவான் ஆழ்ந்த ஒரு வெட்கத்தை வெளிப்படுத்தி விட்டு சொல்றான், அது அந்தரங்கமான அனுபவம், அவைகளை விளக்க முடியாது, அவைகளை நீங்க படிக்கிறதுக்கு நான் கொடுத்ததே தப்பு, படிக்கவே கொடுக்கப்படாது. தவறுன்னு சொல்லல, படிக்கவே கொடுக்கப்படாது, அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சுத்தான் உணர்ந்துக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் அந்த நண்பர் கேட்கிறாரு, அப்ப ஏன் பகவான் பப்ளிஷ் பண்ணீங்க, ஏன் எங்களோடலாம் பகிர்ந்துக்கிட்டீங்க? அப்ப அவர் சொல்றாரு, நான் முதல்ல அதை பாடும் பொழுது என்னை சுற்றி இருந்த அன்பர்கள் என்னோடு கலந்து போய் இருந்ததனால் இன்னொருவர் அப்படின்ற எண்ணமே எனக்கு இல்லாமல் எனக்கே நான் சொன்னது போலவே இருந்ததனால்தான் இவ்வளவு ஆழமாக அதை வெளிப்படுத்தினேன்னு சொல்றாரு. ஈசனும் தனக்கே இன்னொரு தேவி, இன்னொருவர் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் தானே அப்படிங்கிற ஆழ்ந்த உணர்வு இருந்ததனால்தான் இந்த உத்தமமான சத்தியத்தை வெளிப்படுத்தினார். நீங்களும் அந்த தேவியின் உணர்விற்குள் புகுங்கள், ஈசன் அந்த சத்தியத்தை உங்களுக்குள் வெளிப்படுத்துவான். சிவராத்திரி அன்று, நாளை சிவராத்திரி என்று சிவனுடைய சூத்திரங்கள் துவங்கும். நாளை ஈசனுடைய சூத்திரங்கள் வெளிப்படுத்தப்படும்.